லிமிட்டையும் மீறி ஒரே மாதிரி கொஸ்டின் கேட்குறவங்கள நான் திட்டமும் செஞ்சுருக்கேன். ஆனால் ஏன் இன்னமும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க? ஒரு சில பேர் வந்து நம்ம கிட்ட கேட்குறது, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நம்ம கஸ்டமரே ஒரு சில பேர் வந்து கேட்குறது, ஸ்கின் ஒயிட்டனிங், பிரைட்டனிங், பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்கு, அதே மாதிரி பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, பேச்சஸ் ரிமூவ் பண்ண, டாட்ஸ் ரிமூவ் பண்ண, மங்கு போக எல்லாத்துக்கும் ஒரு சோப்பு கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவான கலர்லையும் இருக்குது. பட் நீங்கள் கேட்டால் எப்போதுமே அந்த மாதிரி ஒரு சோப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு வேணும், உங்ககிட்ட தான் நான் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த மாதிரி சோப்பு ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்குறீங்க. அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கே ஒரு பேசிக் நாலேஜ் வேணாமா? சோப்பு என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஸ்கின்ல வாஷ் பண்ணுவீங்க, அந்த நுரைய வச்சு ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஒரு மினிட்டோ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுற அந்த சோப்பு நுரைய வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷனும் ரிமூவ் ஆகிடும், ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுமா? நீங்களே ஒரு பேசிக் கான்செப்ட் யோசிக்க வேணாமா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு? சோப்பு அட்ராக்ஷனான கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சோப்பு அட்ராக்டிவாக இருந்தால் உங்களோட ஸ்கின் கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹோம்மேடு, ஒரு ஆர்கானிக், ஒரு நல்ல சோப்புனா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்கணும்? அது வந்து உங்களோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணணும், நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அது ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது அது இதுன்னு கலருக்காக ஒன்று, ஸ்மெல்லுக்காக ஒன்று, அது இதுன்னு அவ்வளோ கெமிக்கலை போட்டு பியூரான ஆயில்ஸ் போட்டெல்லாம் மேக்ஸிமம் யாருமே கொடுக்கறதே இல்லை. அந்த மாதிரி பியூரான ஆயில்ஸ் போட்டு மேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சோப்பு க்ளீனிங்காக மட்டும்தான். நம்மளோட சோப்பு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கிடைக்கிது, நிறைய பேர் சொல்கிறீங்க. பிகாஸ் எதுக்காகனா நல்ல ஒரு டீப் க்ளீனிங் பண்ணி கொடுக்குது இல்லையா? அந்த டைமில் சைஸ் பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குது. ஸோ க்ளீனிங் இருக்குது, நல்ல க்ளீனிங் இருக்கனால பிரைட்னஸ் வந்து இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஒரு சோப்புனால க்ளீனிங் மட்டும்தான் கொடுக்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு செகண்ட் ஒரு 1 மினிட் போட்டு வாஷ் பண்ணுற சோப்புனால உங்களோட ஸ்கின் அப்படியே சேஞ்ச் ஆகாது, பிக்மெண்டேஷன் போகாது. ஒரு சோப்பு போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது. ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நெசசரி. ஒரு க்ளீனப் ரொட்டீன், டெய்லி பேக்கு, ஆயில் ரொட்டீன் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் ஸ்கின் எப்போதுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்க ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு எப்படி உள்ளார கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு ஹெல்த்தியான ரொட்டீன் கொடுக்க ஸ்கின் டோன் சூப்பராக இருக்கும். நல்லா எங்கே வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், க்ளோவாக வச்சுக்கலாம். ஒரு சோப்புனால எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ஒயிட்டனிங் சோப்பு, பிரைட்டனிங் சோப்புன்னு சொல்லி விற்கிறாங்க. அதில் பிக்மெண்டேஷன் போகுது, அது போகுது, இது போகுதுன்னு சொன்னால் யோசிங்க. ஓகே, நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல இதாக கொடுக்க முடியுமா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அக்கா என்ன யூஸ் பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்னனால தான் இவ்வளோ பிஸி ஷெடியூலையும் ஒரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிவிட்டு நம்ம சோப்பையுமே லான்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுவுமே நம்மளுக்கு பியூராக கிடைக்கும் நம்ம கஸ்டமருக்கு. அதை தேடி வேறு கெமிக்கலை போட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் சோப்பை லான்ச் பண்ணோம். ஸோ திரும்பியும் நம்மக்கிட்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி சோப்பு கொடுங்கன்னு கேட்டால் எப்படி? சோப்புனால நிறைய ஸ்கின் டேமேஜஸ் வரும். ஸோ அதனால தான் பார்த்து செலக்ட் பண்ணி நல்ல சோப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? பார்க்குறதுக்கு